குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசியிலே குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து இப்பொழுது உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலே சென்று உச்சம் பெறப்போகிறார். 12 ஆண்டுகளுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவது உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே சென்று அமர்ந்து உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் மிக அற்புதமான இந்த ஆண்டாக உங்களுக்கு குரு பெயர்ச்சி திகழப்போகிறது. ஜென்மத்திலே அமர்ந்து எல்லா தடைகளும் திருமண தடைகளிலிருந்து எல்லா தடைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது மாறி நீங்கள் திருமணம் சுபகாரியங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அத்தனையும் செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உங்கள் 2ஆம் இடமான குரு பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ருண சத்ரு இதெல்லாம் கடன்லாம் இருக்குமே இல்லை, கடன் கிடையாது, நோய் இல்லை, மறைஞ்சிடும். சத்ரு அதாவது பகைவர்கள் பறந்தோடிடுவார்கள், எல்லாமே நட்பு உறவாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் உச்ச பார்வையில். திருமணமாகாத பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஆண் பலராக இருந்தாலும் அவங்களால இவங்களுக்கு ஆயிடும், நோய் அகலும், ஆயுள் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் என்ன? தொழில் ஸ்தானம். தொழில் காரகன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். ஆகையினால் இந்த தருணம் உங்களுக்கு தொழில் அருமையாக இருக்கும். தன்னுடைய வீடு குரு பகவான் வீடு, அது மீனம். உச்ச குரு அதாவது தொழிற்காரகன் உச்சம் பெற்று உச்ச பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உங்களுக்கு இந்த ஆண்டு அமோகமான அற்புதமாக திகழ இருக்கிறது. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிடலாம், சொந்த தொழில் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்யலாம், ப்ரொமோஷன் வாங்குறவங்க ப்ரொமோஷன் போகலாம். இப்படி பல்வேறு தருணம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக திகழும். வணக்கம்.